ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட்டை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவு டு கால்குலேட் குரூப் 4 கட் ஆஃப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 200க்கு பார்க்கணுமா அல்லது 300க்கு பார்க்கணுமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4 கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச 2024 உடைய குரூப் 4 கட் ஆஃபுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக மொத்தம் டுடே வீடியோவில் மொத்தமாக இந்த 3 கண்டென்ட்டை பற்றி நம்ம பார்க்க வரோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹவு டு கால்குலேட் குரூப் 4 கட் ஆஃப் இதை பற்றி நம்ம பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 6244 வேகன்சிஸ்க்கான எக்ஸாம் நடந்தது. அதுக்குண்டான அஃபிஷியல் ஆன்சருக்கு ஆல்சோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம், என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் கட் ஆஃபில் எப்படி இருக்குமோ அந்த கட் ஆஃப் வந்து நம்மளுடைய மார்க்குக்கு நிகராக இருக்குமா, நம்மளுடைய மார்க்கை விட்டு அதிகமாக இருக்குமா, அல்ல நம்மளுடைய மார்க்கை விட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, இது ஒரு பயம். ரெண்டாவது பயம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அடுத்தது இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டு வேலை கிடச்சிருச்சுன்னா உள்ளே போயிடலாம். இல்லை நம்மளுடைய மார்க் ரொம்ப மாட்ரேட்டாக, ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஒரு 145+2 ஒரு 155+ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு குரூப் 2க்கு படிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடுநிலைத்தன்மை, ஒரு நியூட்ரலாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பட் இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கை கால்குலேட் பண்ணி அந்த ஒரு கட் ஆஃப், இவ்வளோ கட் ஆஃபில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வேலைக்குள்ளே போனாலும் சரி, அல்லது இல்லை சார் கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குரூப் 2 குரூப் டேக்கு படிக்க போனாலும் சரி, பட் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், கட் ஆஃபை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று சின்ன மெத்தடை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது என்றைக்குமே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கீமில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ மணி நேரங்கள், மொத்தம் எவ்வளவு கொஷின்ஸ், எவ்வளோ மார்க்கு, ஒரு சரியான கொஷின்ஸ் எவ்வளோ மார்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம கால்குலேட் பண்ண போவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மொத்த கேள்வி எண்ணிக்கை 200. சரிங்களா? ஒரு சரியான கொஷினுக்கு என்னங்க, ஒரு சரியான கொஷினுக்கு உங்களுக்கு வந்து 1.5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 200 × 1.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 300 மார்க்குக்கு நீங்கள் எழுதிட்டு வருவீங்க. மொத்தமாக 3 மணி நேரம் டியூரேஷன் டைம். ஓகேங்களா? ஓகே, ஆக மொத்தம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 200 கொஷின் அடங்கிய ஒரு வினாத்தாள் தொகுப்பு கொடுத்துருவாங்க. 3 மணி நேரம் எழுதுனீங்க அப்படின்னா மொத்தம் 300 மார்க்குக்கு எழுதிட்டு வெளியே வருவீங்க. இந்த 200 இந்த 300 ரெண்டையும் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், நான் கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த 200 மார்க்குக்கு நான் கட் ஆஃப் கண்டுபிடிக்கணுமா இல்லை 300 மார்க்குக்கு கட் ஆஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போது நீங்கள் 200 கேள்விகளில் மொத்தம் 100 கேள்விகள் தமிழில் இருந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. மிச்சம் வந்து 75 ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? அது எழுதியிருப்பீங்க, பொது அறிவு. மிச்சம் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் ஒரு கணிதம், மென்டல் அபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் வந்து எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? சரி, மொத்தமாக 200 கொஷின்ஸா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக கட் ஆஃப் கண்டுபிடிக்கும் போது 300 மார்க்குக்கு எவ்வளவுன்றதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கட் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 300 மார்க்குக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு 300 மார்க்கில் நீங்கள் சரியாக அட்டன் செய்யப்பட்ட மொத்த சரியான கேள்விகளின் எண்ணிக்கை, அதுதான் உங்களுக்கு கட் ஆஃப். சரிங்களா? 300 மார்க்குக்கு சரியாக அட்டன் செய்யப்பட்ட மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை. உதாரணத்துக்கு பாருங்கள், 300க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? 300க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? ஒரு 250 வாங்கியிருக்கேன் சார். 300க்கு 250 மார்க். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பேசிஸில் எப்படி கட் ஆஃப் கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? 300 மார்க்குக்கு 250 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எப்படி கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இப்போது 250 மார்க் வாங்கிட்டீங்களா, டிவைடட் பை 1.5 போட்டிங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் துல்லியமாக கிடைச்சிரும். ஏன் 1.5 போடுறோம் அப்படின்னா ஒரு சரியான கொஷினுடைய வேல்யூ 1.5, அதாவது 1.5 மார்க். சரிங்களா? அப்போது 300க்கு நீங்கள் எத்தனை சரியான கேள்விகளை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா தான் இந்த டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. சரிங்களா? டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? போட்டு பார்த்துருவோமா? பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போது 250 மார்க் வாங்கிட்டோம்.
டிவைடட் பை 1.5 போட்டோம் அப்படின்னா எவ்வளோங்க 166.66 கிடச்சிருக்கா. அப்போது இந்த 0.66 ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா? அப்போ என்ன எடுத்துக்கலாம்? தோராயமாக ஒரு 167 சரியான கொஷின்ஸை அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோங்க? 250 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 167 அப்படின்னா அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 167 சரியான கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. உதாரணத்துக்கு வேறு மார்க் வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது 260 மார்க் அவுட் ஆஃப் 300 மார்க்கு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்போது 260க்கு கட் ஆஃப் என்ன அப்படின்னா சிம்பிள் 1.5 போட்டு பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். போடலாங்களா? பாருங்கள், 260 மார்க்கு டிவைடட் பை 1.5 போட்டிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் பாருங்கள் 173.33. சரிங்களா? அப்போது 173 இதுதான் உங்களுடைய சரியாக அட்டன் செய்யப்பட்ட மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை. ஆக மொத்தம் நீங்கள் கட் ஆஃப்ன்றது பெருசாக ஒன்று குழம்பிக்க வேணாம். கட் ஆஃப் என்பது 200க்கு சரியாக அட்டன் செய்யப்பட்ட மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை, அதுதாங்க கட் ஆஃப். சரிங்களா? என்னங்க, சரியாக அட்டன் செய்யப்பட்ட மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை, அதுதான் கட் ஆஃப். அப்போ 200க்கு 173 கொஷின்ஸ் சரியாக அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் 173, அவங்களுடைய மார்க் என்னன்னு கேட்டாங்கன்னா 260. ஓகேங்களா? சரி, இது இப்படி தான் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாலே போதும். எப்படிங்க? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாலே போதும். இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்ட் ஏ இருக்கும், அடுத்த செஷனில் பார்ட் பி இருக்கும், அடுத்த செஷனில் பார்ட் பியில் சப்டிவிஷனாக ஒரு பார்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ பார்ட் ஏ முழுக்க 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் இடம் பெற்றிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 1 பை 1 நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரிஜினல் ஆன்சரிக்கை வச்சு 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? மெதுவாக டிக் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் ஏற்கனவே ஒரிஜினல் ஆன்சரிக்கை வருவதற்கு முன்பாகவே பலதரப்பட்ட கலர் பேனாவில் தப்பாக சரியாக நிறையா வந்து அடிச்சு கிறுக்கி வச்சுருப்பீங்க. பாருங்கள், ஏலேருந்து இ வரைக்கும் ஆப்ஷன் நிறைய அடிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டைரெக்டாக நீங்கள் ஆன்சரிக்கை குறிக்கும்போது ஒரிஜினல் ஆன்சரிக்கோட மேட்ச் பண்ணி பார்த்து குறிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இது வரைக்கும் யூஸ் பண்ணாத டிஃப்ரெண்ட் கலர் பெண்ணை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? குறிச்சிக்கிட்டு வரணும். ஓகேங்களா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ பார்ட் ஏல நம்பர் ஆஃப் சரியான கொஷின்ஸ் எவ்வளோ? 100க்கு ஒரு 75 சார். ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ பார்ட் ஏல 75ன்னு போட்டுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? ஒரு 65 வாங்கிட்டேன் சார். சரி, அப்போ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 65 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் சி, அதாவது என்ன சொல்கிறது, கணிதம் மேக்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 25க்கு ஒரு 20 வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஆக மொத்தம் எவ்வளவு? தமிழில் ஒரு 75 வாங்கிட்டீங்க. பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 65 வாங்கிட்டீங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? ஒரு 20 வாங்கிட்டீங்க. ஆக மொத்தம் 10. ஓகேங்களா? ஒரு 8, ஒரு 16, 160. சரிங்களா? ஓகே. ஆக மொத்தம் நீங்கள் பாருங்கள், 200க்கு 160 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? 200க்கு 160 கொஷின்ஸ் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் மார்க் எவ்வளவு? இது உங்களுக்கு கட் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டிங்க. 200க்கு 160 வாங்கிட்டீங்க. இதுதான் உங்களுடைய கட் ஆஃப். 160 தான் உங்களுடைய கட் ஆஃப். இப்போ உங்களுடைய மார்க் என்ன? ஈஸியாக போட்டு பார்த்தலாமே. 160 × 1.5 போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? போட்டு பார்த்துருவோமா? 160 × 1.5 போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் 240 அவுட் ஆஃப் 300க்கு. சரிங்களா? அவுட் ஆஃப் 300க்கு. இவ்வளோ தாங்க விஷயம். அப்போ கட் ஆஃப்ன்றது பெரிய ஒரு மேஜிக்கான விஷயம்லாம் கிடையாது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம டைரெக்டாக எண்ணி பார்க்குறத விட டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்கிலிருந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ரைட் கொஷின்ஸை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய சின்ன ஒரு வகுத்தல் ஃபார்முலா தான். சரிங்களா? டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய சின்ன ஒரு ஃபார்முலா தான். சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி லைனில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் இன்ஸ்பயர் ஆகிருக்காது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய சரியான ஸ்கோர் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை டைரெக்டாக எண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக ஒரிஜினல் ஆன்சர் கூட வச்சு எண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை ஒரு 160 கொஷின்ஸ் சரியாக அட்டன் பண்ணிட்டீங்களா?
120 கொஷின் போட்டுட்டு இன்ட்டு 1.5 போட்டு பாருங்கள். இங்கே 300க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது கிடைச்சிடும். இவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 கட் ஆஃபுக்கும் 2024 குரூப் 4 கட் ஆஃபுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் நம்ம பார்த்தலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத நீங்களே ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரிங்களா? இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம், சேஃப் ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த வித்தியாசத்தை மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2022 பொறுத்த வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 10,000 ப்ளஸ் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த வீடியோவோட நான் மேட்ச் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? பார்க்காதவங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இது கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே, இதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் இதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், 2022 குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10,000 ப்ளஸ் வேகன்சிஸ்க்கான ஒரு ப்ரீவியஸ் குரூப் 4க்கான கட் ஆஃப் பாருங்கள். பிசி 167, டிஎன்சி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 167, பிசிஎம் முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 160, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 164, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 160, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 162 இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 2022 பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளோ மார்க் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ரைட் சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 280 மார்க் வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய நம்பர் ஆஃப் ரைட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 187. சரிங்களா? ஸோ 187 இன்ட்டு 1.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 280 கிடச்சிரும். சரிங்களா? 280 கிடச்சிரும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 279 வாங்கியிருக்காங்க. அவங்க நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 186 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சரியாக அட்டன் பண்ணியிருக்காங்க. மூணாவது மார்க் பார்த்தீங்கன்னா 277.5, அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 185. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போது 2022 உடைய அந்த கம்யூனிட்டி லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,244 வேக்கன்சிஸ் அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கணிச்சு சொல்லுங்கள். ஸோ சேஃப் ஜோன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோலேருந்து எவ்வளோ மார்க் வரைக்கும், ஐ மீன் எவ்வளோ கட் ஆஃப்லேருந்து எவ்வளோ கட் ஆஃப்குள்ளே இருந்தால் சேஃப் ஜோன் அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே இதை பற்றின ஒரு 3 பார்ட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா? எவ்வளோ சேஃப் ஜோன் இருந்தால் பெட்டர், எவ்வளோ மார்க் இருந்தால் பெட்டர், எவ்வளோ சரியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் இதுக்கு மேலே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சரியான கொஷின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்ட்டு 1.5 போட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் மார்க் எவ்வளவு அவுட் ஆஃப் 300க்கு அப்படின்றது கமெண்ட் பண்ணி உங்களுடைய ரேஞ்ச் எவ்வளோ நம்பர் ஆஃப் சரியான கொஷின்ஸ்குள்ளே இருக்கீங்க, எவ்வளோ மார்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு தோராயமான ப்ரெடிக்ஷன் பற்றி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.